இதுக்கு என்ன செய்ய, அதுக்கு என்ன செய்ய, பண தேவைகள், ஒரு ஆசீர்வாதமே இல்லை அப்படின்ற சூழ்நிலை நிறைய குடும்பங்கள் அப்படி தத்தளிக்கிறது. முக்கியமாக கடன் பாரம், கடன் பிரச்சனை நிறைய பேருடைய தூக்கத்தை கெடுத்து விட்டது, சந்தோஷத்தை குலைத்து விட்டது. அதனால் ஒரு அவமானம், கடன் கொடுத்தவங்க அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. நிறைய குடும்பங்கள் தற்கொலை பண்ணி மறிக்கிறாங்க. கடன் பிரச்சனையினால் நெருக்கப்படுவதனால சிறு பிள்ளைகளையெல்லாம் விஷமைத்து கொன்று கணவனை மனைவி தற்கொலை பண்ணி இந்த கடன் பிரச்சனையோடு வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய மரணங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போ கடன் பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய பேருடைய தூக்கத்தை கெடுத்து விடுகிறது, பெரிய பாதிப்பை குடும்பங்களுக்குள்ளே உண்டாக்குகிறது. நான் சொன்ன உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன், பேங்கு கடன், மனுஷர்கிட்ட வாங்கின கடன், அப்புறம் கந்து வட்டி கடன், இப்போ மீட்டர் வட்டின்றாங்களாம். மீட்டர் போடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குமா, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வட்டி ஏறிக்கிட்டே இருக்குமா. இந்த மாதிரிலாம் அந்த உலகத்தில் நடக்குது. இந்த மக்கள்கிட்ட வட்டி வாங்கி, அநியாய வட்டி வாங்கி, அதனால் பெரிய பணக்காரனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆட்களும் நிறைய இருக்கிறாங்க. இது மாதிரி பாதிப்புக்குள்ளாகி மன வருத்தத்தோடு இருக்கிறவங்க நிறைய பேர். நிறைய பேருக்கு கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணமே இருக்காது, மேலும் மேலும் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. நம்ம கடனை திருப்பி கொடுக்கணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற சிந்தையே சிலருக்கு இருக்காது. துன்மார்க்கன் கடன் வாங்கியும் திரும்ப செலுத்தாதிருக்கிறான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்காதவன் யாரா? துன்மார்க்கன். துன்மார்க்கனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமா? அதனால் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறாங்க. ஏன்னா வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு சிந்தை இல்லை. உலக மக்கள் தான் அப்படி யாரையாவது ஏமாற்றலாம், கடனை திருப்பி கொடுக்க வேண்டியதில்லைன்னு சிந்தையோடு இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவை அறிந்தவங்க அப்படி இருக்கக்கூடாது. கடனை திருப்பி செலுத்தணும், இந்த சிந்தை